36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ரிஷபம் பிளஸ் சனி அப்படி இருந்ததுன்னா என்ன இருக்கும்? பணம் லைட்டாக அடி வாங்கும். சுக்கிரன் நல்ல பணம் தரும், சனி சேரும்போது பணம் டவுன் ஆகும். மிதுனம் சனி சேர்ந்தா எப்படி இருக்கும்? இப்போ சனி புதன் காம்பினேஷன். இப்போ அவங்க கூட வண்டியில் போகிறீங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சுவிச் ஆஃப் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஒன்றும் இல்லை, பாட்டு போட்டால் அவங்க கம்முனாங்க. கடகத்து கூட சனி இணைந்தா இப்படி இருக்கும் பலன்கள். நீங்கள் சொன்ன கடகராசி வந்து லங்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த டிபி வருது. வெறும் கடகம்னா ஜலதோஷம் வந்துட்டு 7 நாளில் போயிடும். சனி கூட இருக்குன்னா வாழ்நாள் முழுக்க ஏதாவது. இப்போ சிம்மத்து கூட சனி இணைஞ்சதுன்னா என்ன பலன்கள் கிடைக்கும்? சூரியனோட சனி சேரும் போது இந்த மண்டக்கிற்கு வரும். லைஃப்ல எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் ஜாஸ்தியாக வரும். துலாமும் சனியும் இணைஞ்சா என்ன நடக்கும்? சனி வந்து உக்காரும் போது இவங்க தான் பரிதாபம். என்னன்னா டக்குன்னு மாட்டிக்கிறது இவங்க தான். அதாவது தனுசு பிளஸ் சனி இது ரெண்டும் இணைந்தால் என்ன நடக்கும்? ஸோ இவர் தான் எங்கள் மாஸ்டர்லாம் கூப்பிடுவோம். சம்மந்தமே இல்லாமல் யாருக்கு ஹெல்ப் வேணாலும் போய் செய்வார்ல, அவர்லாம் குரு சனி காம்பினேஷனாக இருப்பார். மகரம் சனி இணைந்தால் என்ன நடக்கும்? வந்து இது ரொம்ப கொடுமையானது. என்னன்னா கும்பம் கூட சனி இணைஞ்சா என்ன பலன்? ரொம்ப நீதி நேர்மை இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கு சார். தொடர்ந்து நம்ம கூட ஆன்மீகம் பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சனி அப்படின்னாலே எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வைக்கிற கால ஒரு கடி பின்னாடி வைப்பாங்க அப்படின்னு நம்புறேன். சனியால அதிகமா பாதிப்பு ஏற்பட போகுது. சனி அப்படின்னாலே ஒரு பயமும் தயக்கமும் இருக்கு. சரி, சனியால இந்த கிரகங்கள் இந்தந்த ராசிக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட போகுது. சரி, ஓகே. அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம். சரி, எந்த ராசிக்கெல்லாம் சனியால ஏற்றம் அடைய போகுது? சரி, இந்த ராசிக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பயத்தை முதல்ல தெளிய வச்சிருக்கோம். சனி பகவான் அவ்வளவு கெட்டவர்லாம் கிடையாது. அவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லவர். ஆக்சுவலா ஒரு கடவுள் இல்ல ஒரு கிரகத்துக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சனி தான் ஜஸ்டிஸ். ஓகே. ஸோ யார் எங்கே தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குறது சனி பகவான் தான். ஸோ சனி பயிற்சி அப்போ நான் கஷ்டப்படுறேன். சனி பகவான் கெட்டவர் இல்லை. நம்ம செஞ்ச வேலை, தெரிஞ்சு செஞ்ச வேலை, தெரியாமல் செஞ்ச வேலைக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குற சனி தான் சனி பகவான். இது ஒன்று. இன்னொன்று, சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. அள்ளி கொடுக்குறதும் யாருன்னா சனி பகவான் தான். ரொம்ப பெரிய பணக்காரர்கள், பல மடங்கு மல்டி மில்லியன், ஏன்னா நம்ம நேம் சொல்ல முடியாது. மல்டி மில்லியன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா அவங்கள வந்து சனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சனி பகவான். ஸோ சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப உச்சத்துக்கு போவீங்க. இது ஒன்று. செகண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ராசின்னு சொல்கிறோம். ஒரு ராசிக்கு மட்டும் வச்சு நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து ஜோதிடம் அப்படின்றது ஒரு பியூர் கால்குலேஷன், ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். நம்ம அதில் ஒரு சின்ன பாகம் தான் ராசின்னு எடுத்து பேசணும். எல்லாருக்கும் ராசின்னு சொன்னால் புரியும்னு தான் ராசி எடுத்து பேசணும். ராசி எடுத்து ஒரு சின்ன பாகம், அவ்வளோதான். ராசி பார்க்கணும், ராசி கூட லக்னம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு இப்போ நீங்கள் மேஷ ராசி இருக்கும், மேஷ ராசியாக இருந்தால் உங்களுக்கு அது எத்தனாவது பாவமாக வருதுன்றதை பார்க்கணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எந்த பாவகத்தில் நிற்குதுன்னு பார்க்கணும். சனி எந்த சாரத்து, அந்த மாதிரி நிறைய வரிசையாக இருக்கும் காம்பினேஷன். இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கொடுத்துட்டு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க டக்குன்னு கேட்குறோம்ல. ஆனால் அவர் பார்க்குற அந்த 2 நிமிஷத்தில் அது எல்லாமே மண்டையில் ஓடும். சரிங்களா? அதுதான். பட் அது வந்து அது எக்ஸ்பிளனேஷன் போனால் ரொம்ப டீட்டெயில்டாக போகும். அதனால் அதுலேருந்து சின்னதாக ஒரு பார்ட் எடுத்து ராசி அப்படின்றத பற்றி பேசுவோம். இன்னொன்றும் மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், ஜென்ரலாக ராசின்றதை விட லக்னம் வச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது மெயினாக லக்னம் வச்சு தான் பார்ப்போம். ஏன்னா லக்னம் தான் உயிரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ராசின்றது உடம்பு, செகண்டரியாக தான் நம்ம ராசிக்கு போவோம். அது ராசின்னு சொல்லி அது ஃபேமஸாகவும் எல்லாருக்கும். நீங்கள் அஸ்ட்ராலஜி யார் யாருக்கு
பொதுமக்கள்கிட்ட போயிட்டு என்ன ராசின்னு எல்லாம் சொல்லுவாங்க, என்ன லக்னம்னா லக்னம்னா கொஞ்சம் எல்லாரும் யோசிப்பாங்க. யோசிப்பாங்க. ஆனால் ஏன்னா நம்ம லக்னம் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். லக்னம் தான் உயிர், உங்கள் லக்னம் தான் இன்டர்னல் கேரக்டர் சொல்லும். சரிங்களா? இது ஒன்று. ஸோ இப்போ இது பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம மேஷ ராசி மேஷ லக்னம் ரெண்டுத்துக்கும் சொல்ல போகிறோம். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் எல்லா சேனல்லையும் எல்லாருக்கும் சொல்கிறது, இந்த ஜோதிடம் நம்ம பேசுகிற ஜோதிடம் நான் கண்டுபிடிக்கல, நேற்று முந்தானத்தை கண்டுபிடிச்சதில்ல, பல ஆயிரம் வருஷம் பல யுகங்களாக இருக்குது. இவ்வளோ வருஷம் ஒர்க் ஆகுதுன்னா நம்ம சொல்கிறதும் ஒர்க் ஆகணும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா, யாருன்னா எனக்கு இது நடக்கலை இது சும்மான்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் நம்ம தப்பாக கணிக்கிறோன்னு அர்த்தம். ஒன்று அந்த ராசி லக்னத்தை குழப்பிக்கிறோம். சரிங்களா? இல்லை வேறு ஏதாவது கிரகத்தோடைய காம்பினேஷன் தெரியாமல் நம்ம வந்து ஜென்ரலாக சொல்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொன்று இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஜெனரிக் தான். அதாவது தமிழர்கள் 12 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்க. ஸோ அந்த 1 கோடி பேருக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் இது ஜென்ரிக்காக எடுத்துக்கணும். இதனால ரொம்ப சந்தோஷமும் பட வேணாம், ரொம்ப அழவும் பட வேணாம். ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்பும் 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னா 8 பில்லியனுக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹாரோஸ்கோப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தனித்தனி தான் பார்க்கணும். ஓகே, இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இதை பற்றி. இதுலேருந்து இப்போ நீங்கள் ராசின்னு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசி சொல்லுவோம். மேஷ ராசி இது வந்து செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிற ராசி. இது ஆண் ராசின்னுவாங்க, நெருப்பு ராசின்னுவாங்க. இவங்க எப்படி ஜென்ரலாக எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, கடன்னு இருப்பாங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் குளிருக்கு, நீங்கள் வெயிலுக்கு ஆடி மாதம் வெயில் அடிக்குது, எல்லோரும் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் கேங்கில் ஒருத்தர் மட்டும் சூடாக ஒரு டீ கொடுங்களேன்னுவாங்க. அதெல்லாம் மேஷராசி தான். நீங்கள் மார்கழியில் எல்லாரும் குளிர்துன்னு சொட்டர் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அப்போ மட்டும் ஒரு முகப்பொரு வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஹீட் உடம்பு, ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய லக்னத்திலேயே சனி பகவான் வந்துட்டாருன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லோவாகுவாங்க. இவங்க ரொம்ப சூடாக, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஒருத்தர் ரொம்ப புலம்பிட்டு இருக்காருன்னு, அவரெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சனி உள்ளே இருந்ததுன்னா புலம்புவாங்க. ஏன்னா அவங்க வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், அதை பண்ண முடியலேன்னு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் சனி செவ்வாய் காம்பினேஷன் தான். இது வந்து ஒவ்வொன்றிலையும் சொல்ல கேரக்டர் சொல்லலாம். இப்போ இவங்க வந்து தொழிலில் வளரணுன்னா என்னென்னா எல்லா தொழிலும் சூப்பர் தொழில். என்னென்னா தொழில் நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும், நம்மளும் விரும்பி செய்யணும், அப்போ அதில் ஜெயிச்சிடலாம். இப்போ இன்ஜினியரிங் பிடிச்சவனை போய் டாக்டரில் சேர்த்துட்டிங்கன்னா முடிஞ்சது சொல்லி, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ செவ்வாய் சனி அந்த காம்பினேஷன் வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது, ஃபாஸ்ட்டு சம்மந்தப்பட்டது. அப்போ என்ன பண்ணணும், இரும்பு ஃபாஸ்ட்டும் ஆட்டோமொபைல். அதுலேயும் நார்மலாக பிராண்டு பேரை நம்ம சொல்லக்கூடாது, நார்மலாக போகிற கார் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போகிற கார், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணாங்க. இல்லை நல்லா படித்தா அந்த டிசைனில் போகலாம், நல்லா படிக்கலை நான் இல்லை எனக்கு சர்வீஸ் சென்டர் வைக்க பிடிக்குன்னா ஃபாஸ்ட்டு கார் சர்வீஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த தொழில் பிக்கப் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் செக் பண்ணலாம். இவங்களதே மெடிக்கல் ரிலேட்டடாக போனாலும் இவங்க இந்த பிளட் ரிலேட்டடான இஷ்யூஸ், இப்போ பிபி இந்த மாதிரி இஷ்யூஸையும் அவங்க வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி கேரக்டர், தொழில், மருத்துவம்னு ஒவ்வொன்றா போயிட்டுருக்கும் ஒரு செக்மெண்ட். இப்போது மேஷத்துக்கு சொல்லியிருந்தீங்க, அப்போ ரிஷபம் ப்ளஸ் சனி அப்படி இருந்ததுன்னா என்ன இருக்கும்? ரிஷபம் ப்ளஸ் சனி வந்து, ரிஷபம்ன்றது என்னது, காலபுருஷ தத்துவத்துக்கு வந்து 2ஆம் வீடு, பணம் தனத்தை பற்றி சொல்கிற வீடு, ஃபேமிலியோடைய இல்லை பர்சனல் லைஃபோட ப்ளஷர்ஸ் ஆசைகள் பற்றி சொல்கிற வீடு. சுக்கிரன்னாவே பணம் சந்தோஷம். ஸோ இதுக்கு கூட சனி வரும்போது என்னென்னா எல்லா காம்பினேஷன்லேயும் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோன்றதுல நம்ம திறமை. ஸோ இதில் வந்து எங்கன்னா பணம் லைட்டாக அடி வாங்கும். ஏன்னா சுக்கிரனோட சனி வரும்போது சுக்கிரன் நல்ல பணம் தரும், சனி சேரும்போது பணம் டவுன் ஆகும், ஸ்லோவாகும். இது ஒன்று. ஆனால் அதே சமயம் அதை ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணிட்டா பெரும் பணமும் இது தான் தரும். ஏன்னா சனி பகவான்றது தான் ஸ்லோ, ஸ்டெடி, ஹியூஜ். ஸோ அது சுக்கிரனோட சேரும்போது அதிகமாக தரும். ஸோ ஒரே விஷயந்தான், நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. இது ஒன்று. இன்னொன்று கேரக்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் சில அஃபேர்ஸ் வருதுலாம் அதிகமாக இதெல்லாம் சனி சுக்கிரனில் வரும். ஏன்னா சுக்கிரன்றது ரொம்ப அட்ராக்ஷன், சனின்றது கொஞ்சம் கோல்மால் வேலை பண்ணுறது. ஸோ அட்ராக்ஷன் கோல்மால் வேலையும் பண்ணால் வேலை காட்டுறது. ஸோ திருமண பொருத்தம்லாம் வரும்போது சனி சுக்கிரன் ஃபஸ்ட்டு இருக்கான்றது தான் பார்ப்போம். அது இருந்ததுனாவே சரி பையன் யார் பொண்ணு எப்படின்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது இருக்குது. இது தவிர்த்து நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரியான பிஸ்னஸ்லாம் பண்ணாங்கன்னா பயங்கரமாக பிக்கப் ஆகும் அவங்களுக்கு. ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணாங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா பிக்கப் ஆகும். அதே சமயம் இப்போ நம்ம வந்து ஒன்று அஃபேர்ஸில் சொல்லிட்டோம் கோல்மால்னு, இன்னொன்று இதே சனி பகவான் நல்ல சாரத்தில் இருந்து ஜாதகம் நல்லா இருந்தால் வர ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரொம்ப லாயலாக இருப்பாங்க.
ஏன்னா லாயலும் சனி தான். ஒரே விஷயம்தான், அது கெட்டு போனால் இப்படி போகும், நல்லா இருந்தால் அப்படி போகும். அதுதான் சுக்கிரன். மிதுனம் சனி சேர்ந்தா எப்படி இருக்கும் சார்? எஸ், மிதுனம் சனி. ஸோ மிதுனம் அப்படின்றது காற்று ராசி. இது ஆண் பெண் இல்லாத ஒரு நடுநிலையான ராசி இது. இப்போ இவங்களோட நீங்கள் வந்து சனி சேர்ந்துன்னா இந்த பேர்கள் வச்சாலே நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் அதை இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஜாலியாக பேசுங்க, எனக்கு ஒவ்வொன்றா நான் கவனிச்சிட்டே இருப்பேன். இப்போ ஒருத்தர் புலம்புறாருன்னா ஒரு பேர் கேட்டாலே தெரிஞ்சிடும் என்ன ராசி என்ன லக்னம்னு சொல்லலாம். இப்போ யாருன்னா ஹரி அப்படின்ற ஒரு பேர் வருது அப்படின்னா இருக்காங்க, ஹரி வருதுன்னா அவங்களாம் மோஸ்ட்லி சனி புதன் காம்பினேஷனாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ சனி புதன் காம்பினேஷன் இருக்காங்க. இப்போ அவங்க கூட வண்டியில் போகிறீங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சுவிச் ஆஃப் பண்ணணும். எப்படி பண்ணுறது? ஒன்றும் இல்லை, பாட்டு போட்டால் அவங்க கம்மன் ஆகிடுவாங்க. ஏன்னா மிதுனம்ன்றது பாட்டு ராசி, அதுக்கு பாட்டு போட்டால் கம்மன் ஆகிடுவாங்க. இது வந்து ஜாலிக்கு சொல்லலை, வீட்லேயே உங்களுக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்காங்க, மிதுனம் ப்ளஸ் சனி புலம்பிக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணணும்? சைலண்ட்டாக ஒரு பாட்டு போட்டால் அப்படியே கம்மன் ஆகிடுவாங்க. பஞ்சாயத்தை ஸ்டாப் பண்ணோன்னா இதுதான் வழி. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். இப்போ இவங்களுக்கே இப்போ குரு வந்து இப்போ இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிற டைமில் வந்து குரு வந்து மிதுன ராசியில் இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்குது. ஒன்றும் பணத்தை நான் அதிகமாக படுத்தணும் அப்படின்னா ஹரி கோவில், பெருமாள் கோவில், கிருஷ்ணர் கோவில் பெஸ்ட்டு. கிருஷ்ணர்ன்றது புதன் சனி, அங்கே போய் வழிபட பணம் ஆக்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆனால் எல்லாருக்கும் கிருஷ்ணன் வழிபாடு உகந்தது இல்லையோ சார்? எல்லாரும் கிடையாது, அதான் சொன்னேன். நம்ம எல்லாத்தையுமே ஒரு எக்ஸாம்பிள் தானே கொடுத்துட்டு வரோம். சனி உங்களுக்கு வந்து சனி புதன் காம்பினேஷன் வந்தால் கிருஷ்ணர்ன்றது ஒரு எக்ஸாம்பிள், அது ஜென்ரிக்காக கொடுத்தேன். ஒரு ஜாதகம் எடுக்கும்போது அதில் சனி எந்த சாரத்தில் இருக்குன்னு பார்க்கணும், புதன் எந்த சாரத்தில் இருக்குது, கூட எந்த கிரகங்கள் அட்டாச் ஆகுதுன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கடவுள் வழிபடுத்துகிறோம். அதனால தான் நம்ம இதில் வந்து இது வந்து ஹிந்துயிசம் வந்து ஆன்மீகம் கலந்த அறிவியல்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாமி ஒன்று அருவம், அப்புறம் எதுக்கு இத்தனை பேர்? ஏன்னா அத்தனை பேருக்கு அத்தனை பிரச்சனை, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெமடியாக தான் ஒரு ஆண்டவன் வச்சிருக்கோம். கடகத்து கூட சனி இணைந்தா எப்படி இருக்கும் பலன்கள்? ஸோ கடக ராசி, கடக லக்னம், இது வந்து நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசின்னு சொல்லுவோம். இவங்க வந்து கடகத்துக்கெல்லாம் எப்படி ஒருத்தர் கடகம்னு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா ஃபேஸே ரவுண்டாக இருக்கும். இல்லை நீங்கள் யாராவது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நிறைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவீங்க, ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கு சோறு போடுறாங்களோ இல்லையா உங்களுக்கு சோறு போட்டு தான் அனுப்புவாங்க வெளியே. அதெல்லாம் பக்கா கடகம். சரிங்களா? இவங்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடைக்கு போங்க, ஒரு 10 கடை வரிசையாக இருக்குது, எந்த கடையில் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் போகும்போது அங்கே இருக்க லேடிஸ் யாராவது தலையில் பன்னு மாதிரி கொண்டை போட்டிருப்பாங்க, அவங்க கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பாடு நல்லாயிருக்கும். இல்லை அவங்க கொடுக்குற விதம் நல்லாயிருக்கும். ஏன்னா கடக ராசிக்கு வந்து மைண்ட் அப்படி தான் போகும். அவங்க பொட்டு பார்த்தீங்கன்னா நிலா மாதிரி வச்சுருப்பாங்க, கொண்டை பார்த்தீங்கன்னா பன்னு மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த சாமுதிரிகா லட்சணத்தில் வரும். அவங்க கொடுக்குற அவங்க சிம்பிளாக, ஏன்னா நீங்கள் இந்த நம்ம சொல்லுவோம் பெரிய 5 ஸ்டார் ரோட்டில் விடுங்க, நீங்கள் ரோட்டு கடையில் போனால் ஒரு ரோட்டு கடை தனியாக இருக்கும், அங்கே போனால் ஒரு 10 ஆட்டோ எப்போயுமே நிற்கும் சாப்பாட்டுக்கு. அந்த அம்மா கடையில் எப்பவுமே சாப்பாடு நல்லாயிருக்கும். அவங்களோட உடல் அமைப்பு, அவங்க பேசுகிற விதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடகம் பேங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இது ஒன்று. இவங்களுக்கு வந்து இப்போ இவங்களுக்குலாம் வந்து எப்படின்னா ஆடி மாதத்துலேயே கோல்டு பிடிக்கும். எனக்கு நீர் உடம்பு டக்குன்னு கோல்டு பிடிச்சிரும். சரிங்களா? சனி சேர்ந்துருச்சுன்னா நீண்ட நாள் கோல்டு பிடிக்கும், டிபி வர்றது. ஏன்னா இது காலபுருஷ தத்துவம் பிரகாரம் இந்த ஒரு ராசியும் ஒரு உடல் அமைப்பு. இது வந்து நீங்கள் சொன்ன கடகராசி வந்து லங்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த டிபி வருது, வெறும் கடகம்னா ஜலதோஷம் வந்துட்டு 7 நாளில் போயிடும். சனி கூட இருக்குன்னா வாழ்நாள் முழுக்க ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி சில மருத்துவங்கள், இப்போ நம்ம அஸ்ட்ராலஜி சொல்லி தரும்போதே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றிலாம் சொல்லி தருவோம். ஸோ அதுக்கான சில உணவு முறைகள் இருக்குது. அந்த உணவு முறைகளுக்கு அவங்க மாற்றிக்கிட்டாங்க. நம்ம அஸ்ட்ராலஜியில் கலர் தெரப்பி இருக்குது, சீடு தெரப்பி இருக்குது, மெட்டல் தெரப்பி இருக்குது. அந்த கலர்ஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிட்டாங்கன்னா உடம்பு தானாக ரெக்கவர் ஆகிட்டே வரும். இப்போது சிம்மத்து கூட சனி இணைஞ்சதுன்னா என்ன பலன்கள் கிடைக்கும்? சிம்மம்ன்றது ராஜா, ஆண் ராசி, அதுவும் நெருப்பு ராசி, ராஜா. இப்போ சிம்மத்துக்கூட சனி கலந்தா எப்படி? ராஜா கூட சனி கலந்தால் என்ன ஆகும்? குழப்பமாயிடும். அதாவது சில மேனேஜர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், செம்ம மேனேஜர், அவர்கிட்ட உக்காந்தாலும் பார்த்துறாரு, நமக்கும் வாச்சிருக்கேன், நம்ம மேனேஜரை பார்த்தா முடிச்சிட்டியா, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வேலை கொடுத்தோன்னா முடிச்சேன்னு கேட்பாங்களா. அதெல்லாம் சனி ப்ளஸ் சூரியன். சரிங்க, நான் யாரையும் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா சனி ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீம், பட் இப்போ ஹிட்லர் இருக்கார். ஹிட்லர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர். அவர் ஹைட்டுக்கும் அவர் பண்ண வேலைக்கும் பார்த்தா சம்மந்தமே இல்லை, பக்கா சிம்மம்.
ஆனால் அந்த சிம்மத்து கூட சனி ராகுலாம் கலந்துருக்கும். அதனால தான் அவர் அப்படி போயிட்டார். இன்னொரு சிம்மம் இருக்குது. அந்த சிம்மம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து இவர் சிம்மனே சொல்ல மாட்டீங்க. இப்போ வின்சென்ட் சர்ச்சில் நீங்கள் சொல்லலாம், அந்த டைமில் இருந்தவங்க. அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் சேராமல் இருந்திருக்கும். அதனால தான் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை விட ஒரு படி கீழே தான் அந்த டேலண்ட்டில். பட் அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொதுவான நல்ல விஷயங்களாக பண்ணாங்க. ஏன்னா அது கூட மற்ற கிரகங்கள் சேராமல் இருக்கும். ஸோ சூரியனோட சனி சேரும் போது இந்த மண்டக்கிற்கு வரும். இன்னொன்று லைஃப்பில் எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் ஜாஸ்தியாக வரும். எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் நிறைய டிவோர்ஸ் ரேட் வந்து சனி சூரியன் காம்பினேஷனில் வரும். என்னென்னா அவங்க மைண்ட் ஸ்விங்ஸை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். அந்த ஆப்போசிட் பார்ட்னருக்கு அவங்க மைண்ட் ஸ்விங்ஸை ஹேண்டில் பண்ண தெரியணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சூரியனும் சனியும் எக்ஸ்ட்ரீம் எண்ட். நான் சயின்ஸாகவே பேசுகிறேன். சூரியன் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். சனின்றது தான் மோஸ்ட் கோல்டஸ்ட் பிளானட். அவங்க எண்ணமும் ஒரு டைம் பயங்கர ஹையாக இருக்கும், ஒரு டைம் பயங்கர லோவாக இருக்கும். அதை அந்த பார்ட்னருக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஐயையோ என்னாலாம் முடியலன்னா டிவோர்ஸ் பண்ணி இது. ஆனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நான் எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக சொல்லிடுறேன். இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் கலர் தெரப்பீஸ் இருக்குது, மெட்டல் தெரப்பீஸ் இருக்குது, சீட் தெரப்பீஸ் இருக்குது. அந்தந்த கிரகத்தை வந்து சீட்ஸ் கையில் வச்சுக்கிட்டோன்னா அந்த மைண்ட் ஆசிலேஷன்லாம் கொஞ்சம் நல்லபடியாக அரெஸ்ட் ஆகும். கன்னி கூட சனி சேர்ந்ததுன்னா அதோடைய பலன்கள் என்னவா இருக்கும்? கன்னியும் எப்படின்னா புதன் கிரகம். இதுவும் ஆண் பெண் இல்லாமல் ஒரு நடுநிலையான கிரகம் புதன் கிரகம். இவங்களும் நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. இவங்க கூட வந்து சனி சேர்ந்ததுன்னா இவங்க வந்து இப்போ சிம்மத்துக்கு நம்ம சொல்லும் போது என்ன சொன்னோம், சிம்மத்துக்கு வந்து சோறு போடலாம் கூட பரவாயில்ல, அதிகாரம் நீ தான் பெரிய ஆள், மண்ணா நீங்கள் தான் பெரிய ஆள்னா இந்த தங்க தேங்காய்னு உருட்டி விடுவாங்கல்ல, அதெல்லாம் சிம்மம் செய்யும். கன்னிக்கு எப்படின்னா நீங்கள் வந்து அடித்தாலும் பரவாயில்ல, அடிச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து கொஞ்சி பேசிங்கன்னா கன்னி கூட சந்தோஷமாக இருக்கும். கன்னி வந்து அவங்க வந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ராசி. அவங்களோட நேச்சரே அப்படி தான். இது வீட்டில் உங்களில் கன்னி இருக்காங்கன்னா சில பேர்லாம் நீங்கள் பார்த்துங்களேன், ஹஸ்பண்ட் குடிச்சு வந்து மொத்துன்னு மொத்துவான், காலைல எழுந்து பார்த்தா எடுத்து சோறு கட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கன்னி புதன் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க கூட சனி பகவான்லாம் சேரும் போது என்னென்னா இவங்களுக்கு தேவையான அந்த லவ் அதுதான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகும், அது கிடைக்காது. ஸோ அப்போ அவங்க வந்து அப்படியே டக்குன்னு டிப்ரெஷனில் போகிறது இதெல்லாமே நடக்கும். இவங்க வந்து நல்லா படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் அதுக்கான ரெகக்னைசேஷன் வராது, இந்த இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இது வந்து எல்லாருக்குமே கிடையாது. அகெயின் இது ஜென்ரிக்காக சொல்கிறோம், அந்தந்த பாவகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும். ஆனால் இப்போ காலபுருஷ தத்துவம் பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது கன்னின்றது வயிறு சம்மந்தப்பட்டது வரும். ஸோ அதில் போய் லக்னத்தில் இன்கேஸ் இந்த லக்னத்தில் சனி இருக்குன்னா அது ரிலேட்டடான இஷ்யூஸாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ அதில் தான் ஹஸ்தம் நட்சத்திரமே இருக்குது, கன்னியில் ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் ஹஸ்தம் நட்சத்திரம் எடுத்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸாக இருந்தால் மேபி அந்த பிசிஓடி இஷ்யூஸோ இந்த இஷ்யூஸ் வரும். இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும். ஜென்ஸும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று போட்டு எப்படியோ கத்தி வடிச்சிருப்பாங்க வயிற்றில், எப்படியும் வந்திருக்கும். அவங்க வந்து வயிறு அதனால தான் ஹஸ்தத்துக்கு சிம்பிள் யாருன்னு பார்த்தா பிள்ளையாருக்கு எது பெருசாக இருக்கும்? வயிறு தான் பெருசாக இருக்கும். ஒரு கடவுளுமே நம்ம வந்து கடவுளாக வழிபடுறோம், ஆனால் அது பின்னாடி ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு சூச்சமான இல்லை, ஒவ்வொருத்துக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. ஸோ கன்னிக்கு சனியில் உக்காரும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு. துலாமும் சனியும் இணைஞ்சா என்ன நடக்கும்? துலாமும் சனின்னா இதுவும் சுக்கிரன் வீடு. சுக்கிரன் இது வந்து காற்று, சுக்கிரனில் காற்று ப்ளஸ் சனின்னும் போது துலாம் வந்து என்னென்னா துலாமுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு. அவங்க வந்து பேலன்ஸாக இருக்கும். அதாவது இந்த நாட்டாமைக்கு கரெக்டான ஆள் துலாம். இன்னொன்று உங்கள் ஆஃபீஸில் யாராவது இந்த அக்கௌண்டன்ஸில் துலாம் கிடச்சிட்டாங்கன்னா நம்பி கணக்கை கொடுத்துடலாம், அதான் நியாயமாக நடந்துப்பாங்க. சரிங்களா? ஜட்ஜஸில் நிறைய பேர்லாம் துலாமில் இருப்பாங்க, அவங்க நியாயமாக இருந்துப்பாங்க. ஆனால் பரிதாபமானதான் சனி வந்து உக்காரும் போது இவங்க தான் பரிதாபம். என்னென்னா டக்குன்னு மாட்டிக்கிறது இவங்க தான். அதாவது நம்ம சில படத்தங்களில் பார்த்துருப்போம், ஆஃபீஸே லஞ்சம் வாங்க ஒருத்தர் மட்டும் வாங்க மாட்டார், திடீர்னு பொண்ணு கல்யாணம் அன்னி தான் வாங்குவார், மாட்டிப்பார்ல, அதெல்லாம் துலாம் தான். இன்னொன்று ஒருத்தன் நிறைய அஃபேர்ஸ் வச்சு தப்பு பண்ணிட்டு இருப்பான், ஒன்று அப்போ தான் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் யாரையாவது பார்த்துருக்கோம், மாட்டிக்கும், பிரச்சனை இல்லை. இது எல்லாமே துலாம் தான். முக்கியமாக சனி சேரும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள வரும். விருச்சகத்து கூட சனி இணைஞ்சதுன்னா என்ன பலன்கள் கிடைக்கும் சார்? விருச்சகம்ன்றது நீர் ராசி, நீர் ப்ளஸ் நெருப்பு. ஏன்னா இது செவ்வாய் வீடு. ஸோ நீர் கலந்த நெருப்புனா எண்ணெய்னு சொல்லுவேன். இப்போ மேஷம் வந்து வெறும் நெருப்புனா இது நீர் கலந்த நெருப்பு, எண்ணெய் மாதிரி. இப்போ இவங்க கூட சனி சேரும்போது என்னென்னா விருச்சகம் வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் ரெகக்னைசேஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது.
போராடுவாங்க ரெகக்னைசேஷனுக்கு. இன்னொன்று, நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு தெரியும் ஒருத்தன் வந்து அடிமை மாதிரி வேலை செய்வான். ஆனால் கடைசியில் ப்ரொமோஷன் பார்த்தா அவன் பக்கத்தில் இருக்கவனுக்கும் அவன் டிஎலுக்கோ போயிடும். அந்த மாதிரி ஏமாந்து உக்காரத்தெல்லாம் விருச்சகம் தான். அது ஜென்ரலாகவே ஏமாறும், ஏமாத்தவும் செய்யும். ரெண்டுத்தையும் சொல்லிடணும். ஏன்னா எல்லாம் அவங்க என்னமோ தியாகி பேர் நம்ம போட்டு அப்படி அந்த மாதிரி எந்த ராசியுமே கிடையாது. இது ஏமாத்தம் ஏமாறவும் செய்யும். சனி சேர்ந்ததுன்னா ரொம்ப ஏமாறும். அதுதான் நடக்கும். சனி சேரும்போது ரொம்ப ரொம்ப ஏமாறும். ஸோ அதுக்கான தெய்வங்களை நான் அவங்க பிடிச்சிக்கிறேன். சுப்பிரமணியர், அந்த முருகனுக்கும் சுப்பிரமணியருக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதேமாரி முருகருக்கும் சுப்பிரமணியருக்கும் தண்டாயுதபாணிக்கும் வேலனுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு தோற்றங்கள் தானே சார்? தோற்றங்கள் கிரகநிலைகள். கிரகநிலைகள். சுப்பிரமணியர்ன்றது சனி ப்ளஸ் செவ்வாய். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகணும்னு வேண்டுறீங்க முருகரை, பழனியில் போய் காலையில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனத்தில் ஆண்டி குளத்தில் நிற்பார். வேண்டலாமா? தப்பு கிடையாது. அது 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 வந்து என்னன்னா எனக்கும் சொல்லியிருக்காங்க. அது வந்து அதுதான் உச்சக்கட்ட முக்தி நிலை. 60 வயசுக்கு அப்புறம் வேண்டலாம், இப்போ வேண்டக்கூடாது. சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, வேண்டிட்டு வரவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். அது தப்பு கிடையாது. ஆனால் அது வந்து முக்தி உச்ச நிலைக்கு போகிறவங்க. அவங்க காலைல 4:30 மணிக்கு எழுது மேலே போயிட்டு 60 வயசுக்கு மேலே பண்ணலாம். ஆனால் ஆண்டி கோலத்தில் நம்ம அங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆண்டவனோட அருள் கிடைக்கும். இன்னொன்று, அவர் எப்படி ராஜ அலங்காரத்தில் இருக்காரோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ராஜ அலங்காரத்துக்கு போவோன்ற மாதிரிலாம் நான் கேள்வி. சரி, எனக்கு வந்து நான் ஆன்மீகத்து உள்ளே போயிட்டு யார் மனசும் புண்படுத்தக்கூடாது. நான் லாஜிக்கலாக கேட்குறேன். உங்களுக்கு 1 கோடி சம்பாதிக்கணும். யாரை போய் கேட்பீங்க? 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோன்னு கேட்பீங்களா? 1 கோடி சம்பளம் வாங்குறோன்னு கேட்பீங்களா? 1 கோடி சம்பளம் வாங்குறவங்களா? இப்போ உங்களுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து கல்யாணத்துக்கு. நீங்கள் கல்யாணத்துக்கு வேணுன்றீங்க. முருகர் ராஜ அலங்காரத்தில் 2 ஒய்ஃபோட ஹாப்பியாக இருக்காரு. அப்படி ஒரு அலங்காரம் இருக்குது. இன்னொன்று, காலையில் எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு ஆண்டி குளத்தில் நிற்கிறாரு. யாரை போய் வேண்டுவீங்க? 2 வள்ளி தெய்வானையோட இருக்கும். எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான். அதுதான் முருகர். எல்லாமே ஒன்று தான். சொல்லப்போனால் நீங்கள் முருகருக்கு பழனிக்கு போனோன்னு இல்லை, மனசுல வேணாலே முருகர் வந்துடுவார். ஆனால் அங்கே ஏன் நம்ம போய் வேண்டோம்னா, அப்போ சொல்கிற மந்திரங்கள் வேறு, அப்போ சொல்கிற பிரார்த்தனைகள் வேறு, அப்போ செய்கிற அபிஷேகங்கள் வேறு, அப்போ செய்கிற அலங்காரங்கள் வேறு. இவ்வளோ தான் விஷயம். ஸோ நம்ம இது வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக். இதை நான் சொல்லலை, விவேகானந்தர் சொன்னார். விவேகானந்தர் கேட்பாங்க, எல்லா சாமியும் அரூபம்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் உருவ வழிபாடு பண்ணுறீங்கன்னு சொல்லுவார். அப்போ விவேகானந்தர் சொல்கிறார், எல்லாருமே இந்த நாட்டில் காளி வழிபாடு பண்ணுங்க அப்படின்வார். ஏன்னா அந்த காளியை நீ பார்க்க அந்த வீரம், ஏன்னா அந்த டைமில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. இன்னைக்கு வீரம் கம்மியாகிட்டு போகுது என் நாட்டில். வீரம் வரணும், ஆக்ரோஷம் வரணும், எல்லாரும் காளி வழிபாடு பண்ணுங்க. அது விஷுவலைசேஷன் அப்படின்னாரு. அதனால் எல்லா சாமியும் ஒன்று. ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். 65 வயசு தாத்தா பேரம்பேத்தி திட்டுறாரு, அவர் போய்ட்டு வள்ளி தேவாடை போஸ்ட் பார்த்து வேணும்னா என்ன நடக்கும்? ஆகாது. அவருக்கு ஆண்டி கோலம் தான். காலைல 4:30 மணிக்கு பழனி மேலே போய் உக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா ஜெயிக்கும். தனுசு ப்ளஸ் சனி இது ரெண்டும் இணைந்தால் என்ன நடக்கும்? ஸோ தனுஷுன்றது குரு பகவானோட வீடு. குருவோட சனி இருக்கும் போது இவங்களுடைய பேர்லாம் நிறைய வந்து இந்த குருசாமின்லாம் வருதுல்ல, குருசாமின்லாம் பேர் வரும். அவங்கெல்லாம் வந்து இந்த குரு சனியில் வருவாங்க. இவங்க வந்து எப்படின்னா அறிவாகவும் இருப்பாங்க, மற்றவங்கள கைடு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சீனியர், இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸில் ஒரு சீனியர் இருப்பார். அந்த சீனியரை நம்ம எல்லாருமே குருஜின்லாம் கூப்பிடுவோம். இவர் தான் எங்கள் மாஸ்டர்லாம் கூப்பிடுவோம். சம்மந்தமே இல்லாமல் யாருக்கு ஹெல்ப் வேணாலும் போய் செய்வார்ல, அவரெல்லாம் குரு சனி காம்பினேஷனாக இருப்பார். நீங்கள் அவரெல்லாம் லைட்டாக நோட் பண்ணி பாருங்களா, கொஞ்சம் உடம்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் கலரு கம்மியாக இருக்கும், அதெல்லாம் குரு சனியோட காம்பினேஷன். லைவாக பார்க்கலாம், இதெல்லாம் நடக்குதா லைவாக பார்க்கலாம். நீங்கள் வந்து இதே மாதிரி இவங்களுக்கு இஷ்யூஸ்லாம் வரணும் எதுன்னு பார்த்தா இந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் பார்க்கணும். அவங்களெல்லாம் போய் சும்மா அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க, அவங்கள போய் கேளுங்களேன், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு. ஒரு டாக்குமெண்டேஷன் கொடுத்தாமா, அந்த பாஸ்போர்ட் வரவே இல்லாமல், அவன்கிட்ட லைசன்ஸ் கொடுத்தா வரவே இல்லாமல், ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் இஷ்யூவில் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. குரு சனி வரும்போது டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸில் பத்திரமா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஜாதகம் ஒன்றும் கிடச்சதுன்னா எந்த காம்பினேஷனில் என்ன இஷ்யூ வருதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மகரம் சனி இணைந்தால் என்ன நடக்கும் சார்? மகரம் சனி, மகரமே சனி பகவான் வீடு தான். இன்னும் சனி பகவான் சேர்ந்தா இது ரொம்ப கொடுமையானது. என்னன்னா மகரம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஒரு நம்ம ஸ்கூலுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது.
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மண்டையில் இருந்து இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னால், சில அப்பா அம்மா வந்து குழந்தைங்க படிக்கலாம் அடிப்பாங்க, அதை டியூஷனில் போடுவாங்க, டியூஷன்லேயும் போட்டு மிதிப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன ரெடி பண்ணணுமோ ரெடி பண்ண மாட்டாங்க. மகரம் கும்பம்லாம் ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக படிப்பாங்க. அது அவங்க தப்பு இல்லை. அவங்களுக்கு ஆரம்பத்தில் சனி தசை வந்துடும் நிறைய பேருக்கு. அது பூரட்டாதி நட்சத்திரம்லாம் ஆரம்பத்தில் சனி தசத்தில் அவங்க ஸ்லோவாகிடுவாங்க, ரொம்ப ஸ்லோவாகுவாங்க, படிப்பு வராது. அப்போ அவங்கள அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தெரப்பீஸ் இருக்கோ, நான் தெரப்பீஸ்ன்னு சொல்லிட்டேன், கோவில்லையே இதெல்லாம் நம்ம பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம், அது வெளியே வந்துடும், இது தெரப்பியாக மாற்றிட்டோம். அவங்களுக்குன்னு ஒரு உணவு முறை இருக்குது, அவங்க போடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு கலர்ஸ் இருக்குது, அதை போட போட அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ இந்த மகரம் ஏற்கனவே ஸ்லோ, அது கூட ஒன்றும் சனி சேர்ந்தால் இருக்கிறதுலே பாவமாக பார்ப்போம்ல, அதுதான் இருக்கிறதுலே பாவம். ஆனால் அவங்க 35க்கு மேலே தான் உடச்சிட்டு வரும்போது ரொம்ப பீக்காக போவாங்க. ஜென்ரலாக மகரம் வந்து 35க்கு நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பெரும் நடிகர்கள், த டாப் 1% நடிகர்கள், பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தா நிறைய பேர் மகரம். அவங்களாம் பார்த்தா 35க்கு அப்புறம் தான் வளர்ந்துருப்பாங்க. அது நல்லா எல்லோரும் ராசி பார்ப்பீங்க, லக்னத்தை பாருங்கள், அவங்க எல்லாமே 35க்கு மேலே வளருவாங்க. சனி உள்ளே சேரும்போது ஒன்று கொஞ்சம் டிலே ஆகும், அதுதான் ரொம்ப டிலே பண்ணுவார். பழக்க வழக்கங்களை பத்திரமா பார்த்துக்கணும், உடல்நிலை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். சனி பகவான் ஃபஸ்ட்டு வரும்போது என்னென்னா அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே வருவார். சின்ன பசங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு படிப்பில் அடிப்பார், ஹெல்த்தில் அடிப்பார். ஒரு டீனேஜ் வயசு வரும்போது பிரேக்கப்பில் அடிப்பார். 20-30 வரும்போது மேரேஜில் அடிப்பார். ஒரு 30-40 வரும்போது அந்த குழந்தைங்கள் விஷயத்தில் அடிப்பார். அது அந்தந்த விஷயத்தில் என்னென்ன கிடைக்கிறதோ அது எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே வருவார். ஆனால் நான் திருப்பி சொல்கிறது அதுதான், ஆண்டவன் வந்து எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வச்சுருக்கானோ பக்கத்துலேயே சொல்யூஷன் வச்சுருப்பான். அந்த சொல்யூஷன் எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். கும்பம் கூட சனி இணைஞ்சா என்ன பலன்கள்? எஸ், கும்பம் கூட சனி, இப்போ கும்பமும் சனி பகவான் வீடு தான். ஆனால் மகரத்துக்கும் கும்பமுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படின்னா, இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பசங்களும் படிக்கலை. ஆனால் மகரம் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காது, ஆனால் காப்பி அடித்தாவது எல்லாம் பாஸ் பண்ணோம். இன்னொன்று அது வந்து ஒரு சில ஊமக்குசும வேலைலாம் உள்ளே பண்ணோம். இன்னொன்று ஒன்று இருக்குது, அதை போயிட்டு நம்ம பேப்பரை காமிச்சு பார்த்தா எழுதுறானாலும் இல்லை, நானே படித்து நானே எழுதுறேன்னா, சரி படித்தா படித்தா புரியலனாலும் அதெல்லாம் கும்பம். அதாவது கும்பம் வந்து ரொம்ப நீதி நேர்மை இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நார்மலாக இருக்குன்னு நினைப்பாங்க, போராடுவாங்க, கஷ்டப்படுவாங்க, ஆனால் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா கும்பம் வந்து எப்படியும் ஜெயிச்சிடும். கும்பம் வந்து ராசி நல்லா இருந்தால் எப்படியும் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் கூட சனி பகவான் சேரும் போது அந்த ஜெயிக்கிறது வந்து டிலே ஆகும். ஏன்னா அது ஏற்கனவே சனி பகவான் விட இன்னும் அது வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே போகும். மீனம் கூட சனி சேர்ந்தா என்ன பலன்கள்? எஸ், ஸோ மீனம்ன்றது தான் கடைசி மோட்ச ராசி. இதுவும் பெண் ராசி, நீர் ராசி சொல்லப்போனால் சனி பகவான் பிறந்தது மீன ராசி தான், சரிங்களா? சனி பகவான் பிறந்தது மீன ராசி. ஸோ சனி பகவான் பிறந்தது மீன ராசி, குபேரன் பிறந்தது மீன ராசி. குபேரன் வந்து மீனம் பூரட்டாதி, சனி பகவான் வந்து ரேவதி மீன ராசி, சரிங்களா? ஸோ இது வந்து அவங்க வந்து ரொம்ப இது வந்து குரு வீடு. ஸோ மீன ராசியில் இருக்கவங்களாம் ஸ்ட்ராட்டஜி போட்டாங்கன்னா மீன ராசி வந்து அடிச்சுக்கவே முடியாது. அதாவது அந்த ஸ்கெட்சு போட்டு தூக்குறதுலாம் மீன ராசி தான், பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, ஏன்னா குரு வீடு. ஆனால் கூட சனி சேரும்போது என்னென்னா ஊருக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, அவங்க மிஸ் பண்ணிட்டுருவாங்க. எல்லாரும் வந்து சில எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கார். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் தமிழ்நாட்டோட டாப் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் அவர்கிட்ட கொடுப்பாங்க டிசைனிங்க்கு. ஆனால் அவர் பேரை சொன்ன வெளியே யாருக்குமே தெரியாது. அவரால் வெளியே போய் கிளைண்ட்டே எடுக்க முடியாது. ஆனால் டாப் ஆர்கிடெக்ட்ஸுக்கு அவர் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் அவங்க வாங்குகிற காஸ்ட்டில் ஒரு 10% கூட வாங்க மாட்டார். அதெல்லாம் என்னென்னா சனி உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு தலையெழுத்து. அதுவும் சில பேர் சொல்லுவாங்கல்ல, நானும் எங்கள் சொந்தத்தில் இருக்கான், படிச்சிருக்க மாட்டான், ஒன்றும் அப்பா அம்மா பாக்கெட் பண்ணி தருவாங்க, இவெல்லாம் எப்போ வாழ்வான்னு பார்த்தா அவன் நல்ல நேரம் அமைகிற பொண்டாட்டியோ நல்ல படித்த பொண்டாட்டியாக இருக்கும், அது சமாளித்து போடுவான். இவன் காலம் முழுக்கவே சுகவாசியாக இருப்பான். இதில் அப்படியே ஆப்போசிட் தான் சனி. நீங்கள் வந்து உங்கள் லக்னத்துலேயோ ராசி கூட சொல்லலாம், பட் மெயினாக நம்ம சொன்ன இந்த எல்லா ராசிகளோட லக்னத்துலேயோ அவங்க சனி பகவான் வகந்துட்டான்னா கடைசி வரைக்கும் நம்ம தான் உடச்சி கொடுத்தாகணும். அதாவது எந்த அளவுக்குன்னா, எனக்கு ஒரு கன்சல்டிங்க்கு வந்தாங்க. அவங்க நம்ம கன்சல்டிங் ஃபோன் பண்ணும்போது யாருன்னு தெரியாது, உட்காரும் போது தானே பேசும்போது தெரியும். அவர் யாருன்னா பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனி லிஸ்டே இருக்குது, அந்த கம்பெனியோட முதலாளி, ரொம்ப ஹை ப்ரொஃபைல். லைக் ஓகே சரி சொல்லுங்கள் சார். நான் அவர் கதையை கிட்ட என் கதையை விட கொடுமையாக இருந்தது. ஏன்னா அவருக்குலாம் லக்னத்தில் சனி உடச்சிக்கிட்டே இருக்கணும் மனுஷன்.
ஸோ அதுதான் மீனத்தில் இருந்தாலும் அதுதான். கண்டிப்பா சனி அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கும். Yes. ஆனா சனின்றது இந்தந்த ராசிகள் இந்தந்த லக்னம் இந்த பாவகங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பலன்களை Yes. கொடுக்கும், ஏற்றங்களை கொடுக்கும். ரொம்பவே அழகா Yes. சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல்களும் Yes. சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றிங்கம்மா.